கடகம் லக்னத்தில் பிறந்த கடகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம். இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளின் இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட காரியங்கள் எளிதாக நடந்தேறுவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் அமைந்துள்ளது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் இதுவரையில் வக்ர நிலையிலிருந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி அடைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணிச்சலும் தைரியமும் வீரமும் விவேகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை, அவற்றில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் வீரத்துடனும் துல்லியமாகவும் துரிதமாகவும் கையாண்டு அவற்றை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சூரியனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குருவால் உடைத்தெறியப்படுகிறது. இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த வீண் விரயச் செலவுகள், திடீர் பணவிரயங்கள் விலகி உங்களுடைய விரயச் செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல், இந்த தருணத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல், உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கையால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பண தன வசிய யோகம் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல், சுபகிரகமான அறிவுக்கு அதிபதியான புதனும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான திருதயஸ்தானத்திற்குள் கேது அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும். குழப்பமான மனநிலை, பதற்றும் படபடப்பு விலகி புத்துணர்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை துரிதமாகவும் அதிவிரைவாகவும் வெற்றிகரமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. ஏனெனில் கேது அவருக்கு பலமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல், குரு 3ஆம் இடத்தை கேதுவை பார்வையிட்டு கேதுவின் பலத்தை அதிகரிக்கிறார். கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் வருமானங்கள் அதிகரித்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மனதிருப்தியையும் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல், பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகள், பணம் சார்ந்த சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நிதிரீதியான நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. உங்களுடைய குடும்புறுப்பினர்கள், உற்றாருறவினர்கள், அக்கம்பக்கத்திலிருப்பவர்கள், நண்பர்கள் என அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமையும் அமைதியும் அதிகரித்து மனதிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி நிறைந்து கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மிதுனம் ராசிக்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய யோகாதிபதியான செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான வழிகளில் உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது.
உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் நடப்பதால் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்திருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு மேற்படிப்பிற்காகவோ உத்தியோகத்திற்காகவோ அல்லது வர்த்தகம் தொழில் ரீதியான விஷயங்களுக்காகவோ வெளிநாட்டிற்கு செல்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்துள்ளது. ஒரு சிலருக்கு தற்போது இருக்கின்ற வீட்டை விட்டு வசதிகள் அதிகம் நிறைந்த சொகுசான பங்களா போன்ற வீட்டிற்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன. செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெகுகாலங்களாக இழுபறியாக நடைபெறாமல் முடிக்க முடியாமல் இருந்து கொண்டிருந்த பணிகள் கூட தற்போது அதிவிரைவாக துல்லியமாக துரிதமாக நடந்தேறுவது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. கடகம் ராசிக்காரர்களான வர்த்தகம் மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கவிருக்கிறது. உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தொழிலில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிக்காரகரான செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் பூமி நிலம் இடம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்லதொரு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தை பொறுத்தமட்டில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீடான ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ரிஷபம் ராசிக்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த தருணத்தில் குருசுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. உங்களுக்கு யோகஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தன யோகத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல நிகழ்வுகள் நிறைய நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதன் காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் பிரமாண்டமாக அதிரடியாக அதிகரிக்கும். இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புகழ்பெற்ற பிரபலங்களுடைய நட்பு கிடைத்து அவற்றால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த குருச்சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் உங்களுக்கு திடீர் யோகங்கள் திடீரதிர்ஷ்டங்கள் குருட்டதிர்ஷ்டங்கள் மூலமாக திடீர் பணவரவுகள் அதிகரித்து நீங்கள் திகைப்படையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நடந்தேறும். பொது வாழ்க்கையில் மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு உயர் பொறுப்புகள் கிடைக்கும். பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கும். கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும். புதிய கடன் வாங்க வேண்டிய அவசியமிருக்காது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி ரீதியான விஷயங்கள் லாபகரமாக அமையும். வர்த்தகம் மற்றும் தொழில் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வர முடியும். இது லாபகரமாக இருக்கும். உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் குறையும். புதிய துறைகளில் முதலீடுகளை செய்யலாம். லாபகரமாக அமையும். தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பணியாளர்களுடைய ஆதரவும் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் விலையேர்ந்த பொருட்களை வாங்கும் அதிர்ஷ்டங்கள் உண்டு. நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் 9இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு இணைவது சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவதால் நன்மைகளே நிறைந்து உண்டு. செலவுக்கு ஏற்ற பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஆதாயங்கள் அனுகூல பலன்கள் நிறைந்து உண்டு. வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சனி மற்றும் சூரியன் அமைப்பு காரணமாக உத்தியோகம் தொழில் வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் புதனின் அமைப்பு காரணமாக விலகும். உங்களுக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10இல் நீச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பணிகள் அனைத்தும் துரிதமாக துல்லியமாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக நடந்தேறும். இந்த தருணத்தில் குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தையும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை குரு பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற திருத்தல தரிசனங்களும் கும்பமேளாஸ்தான பாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் போன்றவற்றின் ஆசீர்வாதங்களும் அனுக்கிரகங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை குரு பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களின் பெயர் புகழ் கௌரவம் உயரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான அற்புத வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும்.
உங்களுடைய குழந்தைகளுக்கு புதிய வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான நிகழ்வுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணமாகி ஒரு குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது. கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் சனி ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் உங்களுக்கு அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படலாம். என்றாலும் சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் நுழைந்து பாக்கியசனியாக பயணிக்க இருக்கிறார். பொதுவாக சனி பயிற்சியாகிய அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அதற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார். எனவே இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு அஷ்டமசனியின் பாதிப்புகள் முடிவடைகிறது. எனவே உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருந்த தோஷங்கள், அஷ்டம பாதிப்புகள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அனைத்தும் விலகும். குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் திருமணமாகாமல் திருமண தோஷங்கள், தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஆயுள்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கையால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம். அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் அதிகரிக்கலாம். இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறிதளவான உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது சிறப்பு. இந்த தருணங்களில் இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டுவதை தவிர்த்தல் நல்லது. தனியாக இரவு நேரத்தில் வெளியில் செல்வதையும் தவிர்த்தல் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இரவு பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டுமென்பதை சனியும் சூரியனும் தெள்ளத்தெளிவாக அறிவுறுத்துகின்றனர். மாணவ மாணவியருக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்புகளிலும் அற்புதமான சாதக பலன்கள் உண்டு. இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டமசனியாக ஜீவனக்கார சனி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கு சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம். நீங்கள் மிகப்பெரிய அளவிலான கவனத்துடன் இருந்தாலும் பணிகளில் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகளின் நெருக்கடிகள் உங்களுடைய மனதிற்கு கவலைகளை அளிக்கும். உத்தியோகம் ரீதியாக சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். என்றாலும் குரு பலமாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது. பரிகாரம்: ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.